Hi friends, welcome back to my channel Jemmy's Lifestyle. எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் ட்ரிப்புக்கு என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்றத வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றது தான். எங்கேயும் இல்லை, நம்ம குற்றாலம் தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் பார்த்தா மதுரையிலேருந்து கிளம்பியிருந்தோம். பார்த்தா திருநெல்வேலியில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அடுத்த நாள் தான் குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது போகிற வழி தான் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அப்படியே க்ரீனரியாக இருந்துச்சு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனேன். ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் ஒரு லாங் ட்ரிப் போகும்போதே நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அந்த கயத்தாறுன்னு ஒரு ஏரியா வந்தப்போ நிறைய விண்மில்ஸ் இருந்துச்சு. ஏன் அந்த ஏரியாவில் இவ்வளோ விண்மில்ஸ், இவ்வளோ வெயில் அடிக்குது, வறட்சியாக இருக்குது, ஆனால் பார்த்தா எப்படி இந்த இடத்துக்கு மட்டும் இவ்வளோ காற்று வருது அப்படின்றது பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட விண்மில்ஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்புறம் அந்த இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நின்று பார்த்தா பேர்ட்ஸால் கூட ரோடை க்ராஸ் பண்ண முடியல. அவ்வளோ வெயில் அடிச்சு, அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ காற்று வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியே நாங்கள் லஞ்சுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டினோம் ஆரியாஸில். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செராமிக் போட் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க சிஸ்டர்ஸ், அந்த கடையோட ஓனர் நல்லா வெல்கம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அவங்க நிறைய சொன்னாங்க. ஸோ அவங்களோட வீடியோக்கு அவங்க பேசுகிறத கூட நான் இதில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் அவங்களே என்னென்ன இருக்குது அப்படின்றத அழகாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிறைய மண்பாத்திரங்கள்லேருந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. சின்ன ஷாப் தான், ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அஃபோர்டபுளான ப்ரைஸும் தான். ஸோ குழந்தைங்களுக்கான டாய்ஸும் வச்சுருந்தாங்க. நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்றதை நான் வீடியோட எண்டில் காமிச்சிருக்கேன். சொல்லுங்கக்கா, அப்படியே பேசுங்க, அப்படியே சொல்லுங்க. பழைய இது மேடம். இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ மினியா குட்டியாக வாங்கி கிச்சனில் டைரெக்டாக உள்ளே போட்டுக்கிறாங்க. கை வலிக்காது நமக்கு. என்ன உள்ளது முன்னாடி நம்ம முன்னோர்கள் பெருசாக இருக்கும், கை வலிக்கும். அதனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது குட்டியாக இருக்கனால நம்ம டைரெக்டாக உள்ளே போட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் நம்ம மிக்சியில் நம்ம ஒரு தேங்காய் சில அரைச்சா நுரையாக வரும். இது இயற்கை அப்படியே அரைச்சி என்ன பண்ணுது, சமையலில் போடுறது. நமக்கு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், சமையலோட டேஸ்ட்டு. ஸோ அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல். இது பேர் ஹோட்டல் ஆரியாஸ். இந்த ஹோட்டலில் என் ஹஸ்பண்ட் இங்கே எப்போல்லாம் ஒர்க்குக்கு வராங்களோ ஆல்மோஸ்ட் 5 to 6 years தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரூம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் உள்ள ஃபேமிலி நல்லா தங்கலாம். ஸோ முன்னாடி ஒரு வராண்டாவும் இருந்தது. அதில் நல்ல ஒரு சீட்டிங் ஏரியா கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு ஹோம் ஃபீல் இருந்தது. எடுத்தோடனே ரூமுக்கு போகாத மாதிரி ஒரு நல்ல ஒரு வராண்டா. நான் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் ஒரு மண் சட்டி தான் வாங்கியிருந்தேன். சின்ன சைஸ் மண் மடை சட்டி. அது ரொம்ப ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். என்கிட்ட இருக்கிறது ரொம்ப பெரிய சைஸு. ஸோ அதில் இறக்கி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஒரு வெங்காய சட்னி பண்ணலாம், அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செராமிக் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன், ஜாரு. இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குமா அப்படி, இதுலேயும் க்ரீன் கலர் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இதோட அவுட்டர் கவர் மட்டும்தான் க்ரீனில் இருந்துச்சு. மற்றது எல்லாமே ஆஷ் வித் பிளாக் கலரில் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ தயிர்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 90 to 120 rupees இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிச்சி ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம்.
லிச்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் அதோட அவுட்டர் கவர்லாம் வந்து கொஞ்சம் பிளாக்கிஷ் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள ஃப்ரூட் வந்து நல்லா தான் இருந்தது. நான் மோஸ்ட்லி ரொம்ப நிறையலாம் பர்ச்சேஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய், அந்த செரமிக் ஜார், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அப்புறம் இந்த ஃப்ரூட் இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். எத்தனை பேருக்கு சொல்லுங்கள் இந்த பாக்கு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும்னு. நம்ம 80s கிட்டோட ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்லலாம். சின்ன பிள்ளைலனாலும் ரொம்ப வாங்கி சாப்பிட்ருக்கேன் இது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஓமப்பொடி வந்து அந்த ஏரியாவில் ஃபேமஸ்ன்றனால அது 2 மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஒரு சின்ன ட்ரிப்பு தான் இது. நம்ம வீட்டிலே இருக்கிறதுக்கு இப்படி ஒரு லாங் டூர் போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ அன்னைக்கு நைட்டு 12 o'clock இது எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். குற்றாலத்தில் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காலையிலாம் போகாதீங்க, கிட்டத்துலேயே போக முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. நைட்டு வேறு நம்மளை போக சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் நைட்டு 12 o'clock பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்தம். நடுவில் யார் அந்த ஜாக்கெட் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் தான். எல்லாத்தையும் பசங்களெல்லாம் விரட்டிகிட்டு இருந்தார். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரிப் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்குறேன். Until then, it's bye from Jimmy. Thank you friends. Take care.